பிரதமர் நரேந்திர மோடியின் பேச்சு சிறுபான்மையினருக்கு எதிரானது அல்ல என்று முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் விளக்கம் அளித்துள்ளார். நியூஸ் 18 தொலைக்காட்சியில் வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் பேசிய அவர் சிறுபான்மையின மக்களை வாக்கு வங்கியாக பயன்படுத்துவது காங்கிரஸ் தான் என்று விமர்சித்தார். பிரதமர் நரேந்திர மோடியினுடைய பேச்சு ராஜஸ்தான்லயும் அலிகார்லயும் இருந்த அந்த பரப்புரை பேச்சு யாருக்கு எதிரானது? யாருக்கும் எதிரானதல்ல. மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்களின் பேச்சு யாருக்கும் எதிரானதல்ல, மக்களுக்கு ஆதரவான பேச்சு என்பதைத்தான் நான் இங்கே தெளிவுபடுத்துகிறேன். ஏனென்றால் அவர் தானாக முன்வந்து அந்த கருத்தை சொல்லவில்லை. காங்கிரசின் தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டதற்கு எதிர்வினையாக அவர் அந்த கருத்தை பதிவு செய்திருக்கிறார். ஏனென்றால் 2006 டிசம்பர் மாதத்தில் பேசிய மன்மோகன் சிங் இந்த நாட்டின் செல்வங்களிலும் சொத்துக்களிலும் முதல் உரிமை சிறுபான்மையினருக்கு இருக்கிறது என்று அவர் சொல்லியிருக்கிறார். அதே போல சமீபத்தில் ராகுல் காந்தி பேசும்பொழுது இந்துஸ்தானத்தில் உள்ள அத்தனை பேரின் சொத்து மதிப்பையும் எடுத்து அவர்களை பகிர்ந்து கொடுக்கப்படும் என்றும் சொல்லியிருக்கிறார். உதாரணத்திற்கு அவர்கள் ஆட்சி செய்கின்ற கர்நாடகாவில் கோயில்களின் சொத்து எப்படி பரவலாக எடுத்து மற்றவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது என்றும் சிறுபான்மை நிறுவனங்களில் உள்ள சொத்துக்கள் அவர்களுக்கு மட்டுமே கொடுக்கப்படுகிறது என்பதும் புள்ளி விவரத்தோடு இன்று இணையதளத்தில் வந்திருக்கிறது. அதே போலதான் தமிழகத்திலும். ஆக அப்படி இருக்கும் பொழுது மக்களுக்கான சொத்துக்கள் மக்களுக்காக இருக்க வேண்டுமே தவிர இவர்கள் தாஜா செய்வதற்காகவும் ஓட்டுக்கள் வாங்குவதற்காகவும் இவர்கள் யாருக்கு நேற்று கூட உள்துறை அமைச்சர் சொல்லி இருக்கிறார், இதில் முதல் உரிமை ஏழைகளுக்குத்தான் இருக்கிறது என்று. ஆக ஒட்டுமொத்தமாக மக்களுக்காக பேசி இருக்கிறார். பிரதமரின் பேச்சின் அடிகோல் என்ன என்றால், நாங்கள் உண்மையான வளர்ச்சியில் சிறுபான்மையினருக்கு பங்கு கொடுக்கிறோம், ஆனால் காங்கிரஸ் அவர் ஊடுருவல்காரர்கள் என்பதையும் சொல்லி இருக்கிறார். ஆக அவர்கள் வாக்கு வங்கிக்காக அவர்களோடு சிறுபான்மையினரோடு இருக்கிறோம் என்று பொய்யான ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துவதற்காக அவர்கள் இப்படி சொல்வதை நான் கண்டிக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். காங்கிரஸ் சொன்ன விஷயத்தை பிரதமர் விமர்சிக்கிறார் அப்படின்னு சொல்றீங்க. ஆனா பிரதமர் இஸ்லாமியர்கள் பற்றி குறிப்பிடும் போது ஊடுருவியவர்கள் அப்படின்னு சொல்றதும், சட்டவிரோதமாக குடியேறியவர்கள் அப்படின்னு சொல்றதும், அதிகமான குழந்தைகளை பெற்றுக்கொள்பவர்கள் என்று அவர்களை குறிப்பிடுவதும் சரியான முறையா? சரியான ஊடுருவியவர்கள் என்று சொல்வதில் எப்படி சரியாக இல்லை என்று சொல்ல முடியும்? ஆக ஊடுருவியவர்களுக்கும் அதுக்கு தான் நம்ம பார்த்திருக்கோமே, வெஸ்ட் பெங்கால்ல அவங்க ஊடுருவியவர்களை எல்லாம் வைத்துக் கொண்டுதான், அதனாலதான் நாம சிஏஏ கொண்டு வருவதே அதை போல ஊடுருவியர்களை எல்லாம் கட்டுப்படுத்தி நம் நாட்டின் வளங்கள் நம் நாட்டு மக்களுக்கு. இதுல என்ன பிரச்சனைனா, காங்கிரஸ் என்ன கேக்குறேன், 50 ஆண்டு காலம் அவர்கள் இந்த நாட்டை ஆண்டு இருக்கிறார்கள் இல்லையே, அப்படி சொல்லலையே. இஸ்லாமியர்களுக்கும் குடியுரிமை கொடுப்பதுதான் சிஏஏ சட்டம். வரம்பு மீறி சட்ட விரோதமாக குடியேறியவர்களை பாதுகாத்து கொண்டிருப்பது தவறு. ஏனென்றால் அவர்களால் நம் நாட்டு உரிமை பறிக்கப்படுகிறது என்பதை வெளியாக, அதாவது எல்லாவற்றையுமே மேலோட்டமாக பார்த்து எல்லோட்டுமே ஒரு 10 ஆண்டுகள் ஆட்சி செய்து கொண்டிருந்த மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்களின் ஆட்சியில் சிறுபான்மையினருக்கு எதிராக ஏதாவது சம்பவம் நடந்திருக்கிறதா? காங்கிரசுக்கும் பாஜகவிற்கும் உள்ள வேறுபாடு என்ன என்றால், காங்கிரஸ் சிறுபான்மை மக்களையும் நம் மக்களாக பாதித்து அவர்கள் செயலாற்றவில்லை. காங்கிரஸ் அவர்களை வாக்கு வங்கியாகவே வைத்துக் கொண்டு அவர்களின் முன்னேற்றத்திற்கு எந்த முயற்சி மேற்கொள்ளவில்லை. ஆனால் பாஜக அவர்களையும் இணைத்துக் கொண்டு, அவர்களும் இந்த நாட்டு குடிமக்கள் என்று எல்லா திட்டங்களிலும் அவர்களையும் இணைத்துக் கொண்டு அவர்களுக்கான திட்டங்களை கொடுத்துக் கொண்டிருப்பதால் காங்கிரஸ் இப்பொழுது என்ன செய்வது என்று தெரியாமல் மறுபடியும் அதே பிரித்தாளும் சூழ்ச்சியை அவர்கள் செய்ய இருக்கிறார்கள். அதற்கு மக்கள் பலியாகிவிடக் கூடாது என்பதுதான் பிரதமரின் வாதம்.